பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வார்த்தையை பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னால் என்ன வார்த்தை அது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அப்போ உங்கள் நாக்குக்கு எவ்வளோ வல்லமா பாருங்க. சாவும் அதில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற வார்த்தையில் தான். உயிரும் அதில் தான் இருக்கு. அப்போ உங்களது ஆசீர்வாதம், உங்களது சாபம் உங்கள் வாயின் வார்த்தையிலே இருக்கிறது. சரியா? அப்போ நீ பயன்படுத்தும் வார்த்தை என்பது ஒரு விதை. பயன்படுத்தும் வார்த்தை என்பது ஒரு விதை. அது வளரும். நீ போடுற வார்த்தை ஒரு விதை. வார்த்தையை போட்டுட்டு அது என்ன பண்ணுது? மரணம் ஜீவன். அப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறோன்னா உபாகமம். அப்போ வார்த்தை தான் விதை. அந்த விதையோட பலன் என்ன, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு கதையை சொல்லி, ஒரு பழைய ஏற்பாடு ஒரு கதையை சொல்லி நம்ம இதை பார்க்க போகிறோம். கதையில் நிஜ சம்பவங்கள் தான். அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு நிமிடம் உங்களுக்கு தலையை தாழ்த்தி ஆண்டுகிறோம். தகப்பனே, எங்களோட வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு எத்தனை மனுஷர்கள் அந்த வாயின் வார்த்தையை உணராதே இருக்கிறார்கள். என்ன வேணாலும் பேசலாம், எவனை வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் பேசலாம். ஆண்டவரே, ஆலயத்துக்கு முன்னாலேயே நின்றுக்கிட்டு உம்முடைய சாயலில் இருக்கிற மனிதர்கள் எவ்வளவாய் குறை சொல்லுகிறார்கள். மனிதன் குறை சொல்லி அதில் பழகி போய்விட்டது. ஆண்டவரே, அழிவின் விளிம்பில் இருக்கும் இவர்களை நீரே உம்முடைய வார்த்தையினால் நியாயம் தீர்ப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவங்கள, வாயோட வார்த்தை எவ்வளவு முக்கியம். போட்ட விதை முளைக்கும் இல்லையா? என்ன விதை போடுறீங்களோ அதுதான் முளைக்கும். ஆப்பிள் விதை போட்டா ஆப்பிள் மரம் தான் முளைக்கும். முள்ளு செடி போட்டா முள்ளு செடி தான் விதைக்கும். ஒரு அருமையான சம்பவம் சொல்றேன். பழைய ஏற்பாடுல நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல இருக்குது. இவருடைய பேர் யெப்தா. அதாவது கீலேயத்தனாகிய யெப்தா, அவன் பயங்கர பலசாலி. புரியுதா? கீழே அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன். கவனிங்க, அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன். அதாவது வேற விதமா பிறந்த ஒரு பையன். வேற ஒரு மனைவிக்கு பிறந்த பையன். அப்போ லீகலா உள்ள மனைவிக்கு குமாரர்கள் உண்டு. அப்போ அந்த குமாரர்கள் வளர்ந்த உடனே என்ன சொல்றாங்க? நீ என்னதான் இருந்தாலும் நீ எங்க இது கிடையாது, இந்த நாட்டை விட்டு நீ ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க. புரியுதா? அதான் அதுல கொடுத்திருப்பாங்க, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்துறாங்க. அப்போ அவனை துரத்தும் போது அவன் அங்க இருந்து தப்பி அங்க இருந்து ஓடி போறான். எங்க போய் அங்க செட்டில் ஆகிறான்? தோப் எனும் தேசத்திலே போய் குடியிருந்தான். புரியுதா? தோப் எனும் தேசத்துல குடியிருக்கான். இந்த தமிழ் பைபிள வீணரான மனுஷரோடு கூடிக்கொண்டு அவன் போருக்கு போனான் இருக்கு. பட் இங்கிலீஷ் பைபிள் அப்படி இல்லை. அட்வென்ச்சர்ஸ், வீரனா தைரியசாலிகளோட அவன் கூடி இருந்து அவன் போர்களை கையாளுறான். அப்ப கையாளும் போது சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர்கள் நல்லா கவனிங்க, இஸ்ரேல் தேசத்துல போர் எடுக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்தை ஆண்டரை அடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆண்டரை விட்டுறாங்க அப்பப்போ. இப்போ அந்த இஸ்ரேல் தேசத்துல இருந்த அந்த கீலேயாத்துல இருந்த இந்த அம்மோன் புத்திரர்கள் எங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க? ஒரு இடத்துல இறங்கி நிப்பாங்க இல்லையா? இப்ப இஸ்ரேல் தேசத்தை அடிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு தேசம் வேணும், அங்கதான் தங்குவாங்க. அதுதான் கீலேயாத். இவன் பிறந்த ஊரு, யெப்தா பிறந்த ஊரு. அதுல தங்கி இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவங்களையும் முடிச்சிருவாங்க. அப்போ இதுல உள்ள மூப்பர்கள்லாம் யெப்தா கிட்ட யெப்தா நீ எங்களை காப்பாத்து, இந்த போரை நீ தலையெடுத்து நடத்துங்கிறாங்க. யெப்தா சொல்றான், ஓ இப்ப மட்டும் நான் கண்ணுக்கு தெரியுதா? நம்மள அப்படிதான் பேசணும். இப்ப மட்டும் நான் கண்ணுக்கு தெரியுதா? ஆபத்துன்னு வந்தோன்னே என்னை தேடி வந்தீங்களா நீங்க? அன்னைக்கு துரத்தி விடும் போது நீங்களா தானே என்னை துரத்தி விட்டது அப்படின்றான். அதெல்லாம் விஷயம் வேறப்பா, அதெல்லாம் பழசு மறந்துரு. பாரு
நீ இப்ப எங்களுக்கு வர்றன்னா, ஏன்னா இவன் பராக்கிரமசாலி, இவனால மட்டும்தான் முடியும்னு. அதான் கர்த்தர் வந்து ஏற்ற நேரத்துல நினைவு கூறுவார். நீங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டு துரத்தி அனுப்பிட்டோம், நம்மள துரத்திட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு எப்தாவையும் துரத்துனாங்க. ஆனா எப்தாவை எந்த நேரத்துல நினைவு கூறி கொண்டு வராரு பாருங்க ஆண்டவர். ஆண்டவரே நம்பி இருந்தா கண்டிப்பா அவர் நம்மளை நினைவு கூறுவார். அப்போ எப்தா சொல்றாப்புல, சரி நான் வரேன், வந்தா எனக்கு என்ன, நீதான் எங்களோட படை தளபதி, நீ இந்த ஜெயிச்சுட்டுனா இந்த இதோட ராஜாவா நீ இருந்துக்கலாம், நீ எங்களை வழி நடத்தலாங்கிறாங்க. சரி நீங்க எல்லாம் சொல்றது உண்மையா, அதுக்கு நடக்கலாமா? எஸ் 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 அப்படிங்கிறாங்க. உடனே பாருங்க, கர்த்தர் அவர்களை என் முன்னிலையை ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்கள் என்று கீலேயாத்தின் மூப்பரை வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். அவன் கேட்கிற விதம் பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால், நான் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டேனா என்கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு அவன் கேட்கல. வாயின் வார்த்தைகள் கவனிங்க, இதுவரைக்கும் எப்தாவோட வாயின் வார்த்தைகளை கவனிங்க. இதுவரைக்கும் கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தாரானா, அவன் அந்த இடத்துல எதுலையுமே தானுன்னு சொல்ல வரல, கண்டிப்பாங்கிறாங்க. அப்போ எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்ததியில போய் சொல்றான். அடுத்தது எங்க போய் சொல்றான்? ஃபர்ஸ்ட் தன்னோட விஷயங்கள் எல்லாம், தனக்கு ஏற்பட்ட இது எல்லாத்தையும் கொண்டு போய் மிஸ்பான ஆண்டு கூடுற இடத்துல போய், இந்த மக்கள் கூடுற இடத்துல போய் சொல்றான். ஆண்டுடைய சந்ததியில போய் சொல்றான். அப்போ இப்போ அவன் ஒரு எப்தா ஒரு அவனுடைய ஸ்தானாதிபதியா அனுப்புறான். எங்க? அம்னான் புத்திர ராஜா கிட்ட அனுப்புறான். அம்மான் ராஜாட்ட போய் அனுப்பிட்டு என்னன்னு சொல்றான், எனக்கும் உங்களுக்கு என்ன வழக்கு, நான் என்ன எதிரியா, பின்ன ஏன் எங்க படையெடுக்க, ஏன் வீணா வம்புக்கு வரீங்க அப்படின்னு அனுப்புறான். புரியுதா? அதுக்கு அந்த அம்மான் ராஜா சொல்றான், என்னது வம்பு இல்லையா, இருக்குது அப்படிங்கிறான். என்ன இருக்குதுன்னு கேட்டா, எகிப்துல இருந்து கடவுள் உங்களை வழி நடத்திட்டு வந்தார் இல்லையா, அப்போ வந்து நீ வந்து என்னுடைய தேசத்தெல்லாம் புடிச்சு வச்சிருக்கிற. என்ன தேசம்லாம் புடிச்சு வச்சிருக்கிற சொல்றாரு பாருங்க. கதை புரியுதா? என்ன தேசம் எல்லாம் புடிச்சு, உங்களுக்கு புரியல? என்ன தேசம் எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிற? அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற தேசத்தை நீ எங்கிட்ட இருந்து புடுங்கி வச்சிருக்கீங்க, அதை எனக்கு மீட்கணும், அதை எனக்கு தரணும் அப்படிங்கிறார். அப்போ எப்தா சொல்றான், இங்க பாரு அப்படி சொல்லாத, இஸ்ரவேலர் வந்து மோவாபியர் தேசத்தையோ அம்மோனியர்கள் தேசத்தையோ நாங்க பிடிச்சு வைக்கல. என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? நாங்க எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனத்தை ஆண்டவர் கூட்டிட்டு வரும்போது மோவாபியர்கிட்ட போய், மோவாப் தேசத்து ராஜாட்ட போய், நாங்க இந்த வழியா கடந்து போறோம், எங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொன்னோம். அதுக்கு அவன் காது கொடுத்து கேட்கல. ஏதோமிய ராஜாட்ட போய், நாங்க இந்த வழியா கடந்து போறோம், எங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவன் சம்மதிக்கல. அப்ப அப்ப ஆண்டருடைய பிள்ளை இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எமோரியரோட கிழக்கு சைடு வந்து கீலேயாத்துல அங்க பாளையம் இறங்குறாங்க. புரியுதா? அங்க வந்து கிழக்கு வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்குறாங்க. அங்க வந்து படைகளை சேர்க்கிறாங்க. அப்போ இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்ற எமோரியரின் ராஜாவிடத்தில் ஸ்தானாதிபதிகளை போய், அப்போ எஸ்போன்ல போய் நாங்க இந்த வழியா கடந்து போட்டுமான்னு கேட்கிறான். இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன பண்றான்? அவனுக்கு சம்மதம் இல்லை. சம்மதம் இல்லாம வீணா அவன் வந்து இவங்களை படையெடுக்கிறான், இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான். அதனால அந்த இடத்துல ஒரு போர் வருது. புரியுதா? போர் வந்து யாகாசிலே பாளையம் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவன் சீகோனை போட்டு அழிக்கிறார். அழிச்சு அதுலதான் இவங்க இந்த நாடுகளை பிடிக்கிறாங்க. புரியுதா? நாங்களா சண்டைக்கு வரல, நீங்களாதான் எங்களுக்கு வழி கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, அதுலதான் இந்த தேசத்தை. அப்ப ஒரு வார்த்தை எப்தா சொல்றான், இப்ப உங்களுடைய தேவன் பாருங்க, இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ள தகுமோ? எவ்வளவு அழகா கேட்கிறான் பாத்தீங்களா? எங்களுடைய தேவன் எங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார், நீர் என்ன அதுல வந்து உரிமை கொண்டாடுறீர்? அப்படின்னா உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்தவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? உங்க தேவன் காமோஸ், அவர் உங்களுக்கு இந்த சிட்டியை கொடுத்தா நீங்க ஆள மாட்டீங்களா? ஆளுவீங்கள? அப்படிதான் எங்க அப்படின்ற எப்தா. உடனே இவனுக்கு கோவம் வருது. கோவம் வந்து என்ன பண்றான்?
கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். போர் வருது, எப்தா ஜெயிக்கிறார். புரியுதா? அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு பாருங்க, போருக்கு போறதுக்கு முன்னால ஒரு நேர்ந்து இருந்ததும்பீங்க இல்லையா, நீங்களா நேர்ந்து இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி எப்தா ஒரு நேர்ந்து வைக்கிறான். என்னன்னா எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பண்றாரு அப்படின்னா, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு வெற்றியை தந்தீங்கன்னா, நான் வெற்றியில இருந்து சமாதானமா திரும்பி வரும்போது என் கண்ணு முன்னால என்ன எது எதிர்கொண்டு வருதோ, என் வீட்டுல இருந்து எது எதிர்கொண்டு வருதோ அதையே நான் உமக்கு பலியாயிடுறேன். எப்படி எப்படி பொருத்தனை பண்றான்? சும்மா கிடக்கல, வாயில இருந்து என்ன விதை விழுது? இவ்வளவு நேரம் கர்த்தர் கர்த்தர்னவன் இப்ப பொருத்தனையே வித்தியாசமா பண்றான். என்ன பண்றான்? நல்லா படிச்சு காட்டுற பாருங்க. நான் அம்மான் புத்திரன் சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து வர்றது. கொஞ்சமாச்சும் அறிவு வேணும்ல. வாசப்படியிலிருந்து என்ன வரும்? மனைவி வருவா, இல்ல புள்ள வரும், ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டியுமா வரும்? வெற்றி செய்தியை கேட்டா குடும்பம் தானே முன்னால வரும். ஞானம் இல்லை. அந்த ஞானம் இல்லாத வாயை வச்சுக்கிட்டு அவன் பாருங்க, எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ, அவன் பாவம் எதுவோன்னு தான் சொன்னான். எவ்வளோ யாரும் சொல்லல. எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன்ட்டான். இப்ப அவர் தார தப்பட்டையெல்லாம் அடிக்க சும்மா கிளம்பி வர்றாரு வீட்டுக்கு. ஜெயிச்சுட்டாரு எப்தா. அட்டி தார தப்பட்டை இங்க புள்ள பிளான் பண்ணிடுது. அவனுக்கு ஒரே பொம்பளை பிள்ளைதான். பிளான் பண்ணிடுது, எங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் நம்ம தான் வரவேற்கணும். மாலையெல்லாம் போட்டு எங்க அப்பா வெற்றியோட வர்றாரு, எங்க அப்பா ராஜா, மாலைய போடணும்னு. புள்ளதானே ஆசைப்படும், மனைவி தானே ஆசைப்படுவா. சும்மா சூப்பரா புள்ள அலங்கரிச்சுட்டு வாசல்ல முதல் அவர் தான் வர்றா. ஐயோ, எப்தாக்கு எப்படி இருந்திருக்கும்? வாயின் வார்த்தை விதை மோசமான விதையா விளைஞ்சிருச்சு. அவன் அழுகிறான். எப்தா அவள் ஒரே பிள்ளையாவாள். ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கமும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன். எப்படி சொல்றான்? வாயை திறந்து வேற சொல்லிட்டேன். மனசுக்குள்ள சொல்லிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம் போல இருக்கேன். வாயை திறந்து வேற சொல்லிட்டேனே, அதை நான் மாற்றக்கூடாது. அப்பொழுது அவள், என் தகப்பனே, பாருங்க பிள்ளை எப்படி பாருங்க, பிள்ளை கவனிங்க, குழந்தைங்களை கவனிங்க. அந்த குழந்தை பாருங்க எவ்வளவு பவ்யமா அழகா சொல்லுது. தகப்பன் தவறா வேண்டுதல் இருந்தாலும் பிள்ளை சொல்லுது, என் அப்பா, என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும். எவ்வளவு அருமையான தாழ்மையான பிள்ளை பாருங்க. புரியுதா? கடைசியா அவளை பலி கொடுக்கிறார். ஒரே மகளை பலி கொடுக்கிறார். சரி நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் இதுல அவளை காப்பாத்தல? அதான் பலி கொடுக்கிறார் இல்லையா ஆண்டவர். கடைசி நிமிஷத்துல ஆபிரகாமுக்கெல்லாம் தான் பையனை காப்பாத்திய ஆண்டவர், ஏன் என் பிள்ளைய காப்பாத்தல? அந்த கொஸ்டின் வரும். ஆபிரகாம் நேர்ந்து இருக்கல, அப்படி ஒண்ணும் நேர்ந்து இருக்கல. ஆண்டவர் கேட்டார் பிள்ளைய, ஒரே பிள்ளை எனக்கு குடுன்னு கேட்டார். இங்க இவர் கேட்கல, இவர் சொல்லிட்டாரு வார்த்தையில. புரியுதா? என் வாசல்ல இருந்து எது வருதோ, வாயின் வார்த்தைகள். அதனாலதான் வாயோட வார்த்தைகளை பார்த்து பேசணும். பொருத்தனை பண்றது கூட நிறைய பேர் கண்ணா பின்னான் பண்றது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நான் ஊழியத்துக்கு தான் அவனை அனுப்புவேன்றது. வளர்ந்து நல்ல ஞானமான அந்த குழந்தை வரும். வந்த உடனே அந்த குழந்தை எங்க அனுப்புவாங்க? இவ்வளவு ஞானம் உள்ள குழந்தைய போயும் ஊழியத்துக்கு அனுப்புறதா? நல்லா வேண்டி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க? என் பையன் சயின்டிஸ்ட் ஆகட்டும், என் பையன் டாக்டர் ஆகட்டும், என் பையன் உலகத்திலேயே பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கட்டும். ஆண்டவர் கடைசி அங்க இருந்து அடிச்சு விடுவார். ஒரு குடிகாரனாவோ இல்ல அற்ப ஆயுள் உள்ளனாவோ அடிச்சு விடுவார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன காரணம்? நாக்கு, வாய் வார்த்தை இல்லையா? நீங்க விதைய தப்பா போடுறதுதான் காரணம். சோ அதிகாரம் நாக்கில் உள்ளது. ஒருவனுடைய மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நாக்குல இருக்கு. நாக்குல இருக்கா இல்லையா? அப்போ அது எப்படி வாயின் வார்த்தைகள் இருக்கணும்? இந்த வாயை வச்சுட்டு அப்ப நம்ம என்னெல்லாம் பேசணும்? ஆனா என்னெல்லாம் பேசுறோம்? எப்ப பாரு எவனையாவது ஒருத்தனை பேசிட்டு இருக்கிறோம். எவனை துரோகம் பண்ணலாம், எவனை ஓவர்டேக் பண்ணலாம், எவனை அடிக்கலாம், எவனை அழிக்கலாம் இல்லையா?
ரோட்ல ஒரு பொண்ணு வேலையை முடிச்சு லேட்டா போனா 4 பொம்பளைங்க வெட்டியா இருக்க பொம்பளைங்க என்ன பேசுது, போறா வரு என்ன டைம். நாக்கு பாத்தீங்களா எப்படி பேசுது. அதான் அழிவு வரும்போது மொத்தமா அழிச்சிட்டு போயிடுறது கடவுள். போடுற விதை எப்படிப்பட்டதா, உன் வாயிலிருந்து விழுகிற வார்த்தை என்னும் விதை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். அது நேர்த்தியா இருக்க வேண்டும், அது கடவுளுக்கு பிரியமானதா இருக்க வேண்டும், அது நன்மையானதை பேச வேண்டும். அந்த நாவு இறை வார்த்தையை பேச வேண்டும், இறைவனை பேச வேண்டும். ஆனா இது சர்ச்சிலேயே இல்ல. அடிதடியும் கேவலமுமா இன்னைக்கு சர்ச் போயிட்டு இருக்குது. இத வீடியோ எடுத்து போடுறவன் அதை விட கேட்ப மாதிரியா இருக்கிறான். அசிங்கப்படுத்துறது வீடியோ எடுத்து போட்டு கண்டிப்பா அவனுக்குலாம் குஷ்டம் தான் வரும். பேசுறவனுக்கு என்ன தண்டனையோ அதேதான் வீடியோ எடுத்து போடுறவனுக்கு தண்டனை. சர்ச்சுக்குள்ள, சர்ச்சை விட்டு வெளியே வந்தா என்ன அவர் ஒழுக்கமா, ஐயர் ஒழுக்கமா, செக்ரட்டரி ஒழுக்கமா, ட்ரெஸரர் ஒழுக்கமா, இவன் ஒழுக்கமா, அவன் ஒழுக்கமா? கடவுளே, இந்த வாயின் வார்த்தைகள் எவ்வளவாய் கீழ்த்தரமாய் போய் கொண்டிருக்கிறது. என்னைக்காவது உன் தப்ப பாத்தியா? உன் தப்ப பத்தி உன் நாவால பேசி இருக்கியா? ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் தப்பு செய்யறேன், நான் இப்படியெல்லாம் வார்த்தைய பேசினேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் வாயின் வார்த்தையிலே விதை தவறாய் விழுந்து விட்டது, மன்னியும் தகப்பனே, என்னை பற்றிய குற்றத்தை, என்னை பற்றிய தவறை, என்னை பற்றியதை நான் பேசியது இல்லை. அதை விரும்புறதில்லை. அடுத்தவனை பற்றியது நமக்கு இனிக்கிறது. அததான் ஆண்டவர் சொல்றார். அவன் தவறாய் பேசியது கடைசியில் அவன் சன்னதி போனது. அவன் சொந்த மகளையே அவன் தகனிக்க வேண்டிய நிலை வந்தது. உன் வாயின் வார்த்தையின் பலனை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். இதுதான் கட்டளை, இதுதான் நியதி, இதுதான் ஜட்ஜ்மெண்ட். உன் வாயின் வார்த்தையின் பலனை நீ அனுபவித்தே தீருவான். இதை யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு எப்தாவோட பிள்ளைய காப்பாற்ற முடிஞ்சுதா? கடவுளை பழி சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஆண்டவரே சொல்லிட்டார், உன் வாயின் நாக்கிலே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது என்று சொன்னவர் கர்த்தர். உபாகமம் 30:19 சொல்லுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நானே வானத்தையும் பூமியையும் உனக்கு சாட்சி வைக்கிறேன். உனக்கு முன்னால நிறைய விஷயத்தை வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? உனக்கு முன்னால என்ன வச்சிருக்கிறேன்? சாபத்தை வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், நன்மையை வச்சிருக்கிறேன், தீமையை வச்சிருக்கிறேன். நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கொள். ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். நீதிமொழிகள் 18:21. மரணமும் சரி, இந்த மரணமும் ஜீவன்ல வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீதிமொழியில என்ன சொல்லப்படுது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துக்கு இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ எதை பிரியப்படுற? எந்நேரமும் சர்ச்சில் இருந்துட்டு அடுத்தவனை குறை சொல்றத பிரியப்படுறியா? எந்நேரமும் சர்ச்சில் இருந்துட்டு இவன் ஒழுக்கமா வரானான்னு பேசுறதுல பிரியப்படுறியா? ஆலயத்துக்கு போறதே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பிரியப்படுறியா? எதுக்கு பிரியப்படுற? அதன் கனியை நீ புசிப்பாய். நீ புசிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல, தப்பிக்கவே முடியாது. நீ புசித்தே ஆக வேண்டும். இதுதான் கட்டளை. the authority of the tongue. நாக்குக்கு என்ன ஒரு அதிகாரம் பாருங்கள். யாக்கோபு 3:2 நாக்கு 3ஆம் அதிகாரம் நாக்குக்குனே கொடுத்திருக்கிறார் கடவுள். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒருவன் சொல் தவறானவனாய், நம்ம சொல்லே தவறக்கூடாது, ஆனா எல்லாரும் சொல் தவறோம். கடைசி வரைக்கும் நான் உங்களோட இருப்பேங்க, அதெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்க சொல்ற அந்த நான் தான் ஃபர்ஸ்ட் துரோகம் பண்ணுது. நாங்க அவங்களை நல்லா பார்த்துப்போங்க சொல்றவன் தான் ஃபர்ஸ்ட் ஓடி போறான். சொல் தவறக்கூடாது. சொல் தவற. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல தவறி பேசுறீங்க.
சொல்ல தவறீங்களா? அப்ப நீங்க கிறிஸ்டியனா? நீங்க ஆண்டவர் பிள்ளைகளா? சாத்தான் பிள்ளைகள். சாத்தானே உங்களுக்கு தகப்பன். கேட்டா நான் கிறிஸ்டியன்றது. சாத்தான் தான் உனக்கு தகப்பன். சொல்றாரு அழகா, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். அவன் தான் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்திலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கணும். உன் சரீர கண்ட்ரோல் பூரா உங்ககிட்ட இருக்கு. எவ்வளவு சொல் தவறலைன்னா உன் சரீரம் ஃபுல்லா உன்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். சொல் தவறுனீனா கையை லெப்ட் போது, காலு ரைட்டு போது இல்லையா? அடுத்தது பாருங்க, குதிரையை பாருங்கிறாரு. குதிரையை பாருங்க சொல்றாரு பாருங்க, குதிரையை பாருங்க. நமக்கு கீழ்படியதுக்காக அந்த வாயில கடிவாளம் போடுறோம் இல்லையா? அது அதனோட முழு சரீரத்தை நடத்தி திருப்புது. நீங்க போடுற மூக்குல போடுற கடிகாரம் தான் முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துது. கப்பலை பாருங்க, அதுல அந்த பைலட் எங்க போகணும்னு விரும்புறானோ அவன், அது பெரிய புயல் வந்தா கூட அவன் எங்க போகணும்னு விரும்புறானோ அது ஒரு சின்ன சுக்கான், ஒரு சின்ன ரெட்டர் அதை தாங்கி அந்த இடத்துக்கு போக வைக்குது. சின்ன விஷயம்தான், சின்ன விஷயம்தான். ஆனா அது எங்க நினைக்குது அங்க போகுது, போக வைக்குது. அதே மாதிரிதான் நம்மளுடைய அவயங்களின் நாக்கு சிறியதுதான். இவ்வளவு அழகா சொல்றாரு. கடவுள் எத்தனை எக்ஸாம்பிளை கொடுத்து உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறாரு. அப்படியே நாமானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்க. பாருங்க, அவரே சொல்றாரு பெருமையானதை பேசும் பாருங்க. ஆமா ஆமா, நான் அப்படித்தானே பேசுறோம். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துமோ அதே மாதிரி இந்த சிறிய நாக்கு நம்மட சரீரத்தை கொளுத்திடு, அக்கினிக்குள்ள கொண்டு போய் போட்டுருது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத, லிசன் லிசன், அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்துள்ளதா இருக்கு. எப்படி பாருங்க நாவு. கடவுள் இவ்வளோ நாவை பத்தி சொல்லியும் நம்ம அடங்குறோமா? சர்ச்சுக்குள்ளேயே அடங்க மாட்டேங்கிறோம். சர்ச்சுக்குள்ளேயே அடங்க மாட்டேங்கிறோம். அடங்குறோமா? மெசேஜ் முடிச்சுட்டு ஐயர் ஆசீர்வாதம் கொடுத்து அடுத்த செகண்ட் வெளியே பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா சர்ச்சில் நிற்பாங்க. பார்த்திருக்கீங்களா? எல்லா சர்ச்சிலையும் தான். அது சிஎஸ்ஐயா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், பெண்டிகோஸ்ட் ஆகட்டும், இதே நிலைமை தான். எதுக்கு இந்த பிரிவுன்னு தான் தெரியல. எல்லா பிரிவுலையும் ஒற்றுமை ஒண்ணுதான், அடுத்தவனை பத்தி பேசுறோம், சூப்பரா பேசுவோம் இல்லையா? சர்ச்சு முடியறதான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பாத்தியா இந்த ஐயரை, என்ன திமிரு பாத்தியா, அவனை பாத்தியா என்ன திமிரா இருக்கிறான், இவனை பாத்தியா, கொஞ்சம் கூட பயம் இல்லை. என்ன அடி வந்தாலும் சிலர் தாங்குறாங்க பாத்தீங்களா? ஆண்டவன் தண்டனையை கொடுத்து கொடுத்துதான் பாக்குறாரு. நம்ம எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம் இல்ல, ஆண்டர்கிட்டே சொல்றாங்க அப்படிதான். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதனால? நாக்குனால. அதே நாக்குனால தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். சபிக்கிறோமா இல்லையா? நாக்கை சுற்றி கடவுள் ஒரு பெரிய தடுப்பணையே கட்டி இருக்கிறது தெரியுமா? தடுப்பணை கட்டி, எல்லாருக்கும் தடுப்பணை இருக்குல்ல, மேட்டூர் டேம் மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டேம் இருக்கு. 32 பல்லுதான் டேம். அதைய தாண்டி நாக்கு வருது பாருங்க, வருதா? இனிமே எல்லாம் அடக்கிக்கணும், உள்ளே வச்சுக்கணும் பல்லுக்குள்ள. ஐயோ, அப்ப பேசவே முடியாது. அவ்வளவு 32 பல்லு, 28 பல்லாய் மினிமம், 24 பல்லாச்சும் மினிமம் கல்லு சுத்தி, நாக்க சுத்தி ஸ்ட்ராங்கான கல்ல கடவுள் போட்டு வச்சிருக்கா. இருந்தாலும் வெளியே தள்ளிட்டு என்னையா பேசுற, யோ என்னையா பேசுற, இப்படிதான் பேசுறாங்க. அநியாயமாக பேசுதல். என்ன விஷயமே தெரியாது. இன்னைக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன விஷயம் நடந்ததே தெரியாது. எவனோ ஒருத்தர் லெட்டர் போட்டிருப்பான், அதை வச்சு இவன் ஒண்ணு பேசிட்டு இருப்பான் தப்பா. அது உண்மையா பொய்யான்னு கூட பாக்குறது கிடையாது. அடா பாவம்டா, பாவங்களை சுமந்துக்காதீங்க லைஃப்ல எல்லாரும். நான் சொல்றேன், வார்னிங், எச்சரிக்கை கொடுக்கவே நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். எச்சரிக்கை எல்லாத்துக்கும். உங்களுடைய சரீரம் முழுவதும் அழுகி சாவதற்குள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை. நீதிமொழிகள் 6:2, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய்.
ஆண்டவர் சொல்றாரு பாரு, நீ உன் வாய்மொழியால் சிக்குண்டடா. உன்னோட வாயின் வார்த்தையால பிடிபட்டுட்டியா, நீ என்னைக்கு பலவீனப்படுவியோ அன்னைக்கு நான் கொட்டுவேன். உன்னை பலவீனப்பட்டு கொட்ட வைப்பதில் சந்தோஷம். ஏன்னா உன் வாய் பலம் இருக்கிறதுனால தானே பேசிச்சு. பலம் இருக்கும் போதெல்லாம் பேசுனியே, இன்னைக்கு உன் பலத்தை உருவி விட்டேன். ஏன்னா நீ பேச முடியாது, உன் வாயின் வார்த்தையால் சிக்குண்டாயே. இப்ப நீ ஆண்டவர்கிட்ட வருவ, என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் உன்னை முற்றிலுமாய் கை கழுவி விட்டு விட்டார், முற்றிலுமாய் கழுவி விட்டார். இறை வார்த்தையை பேசுங்கள். உங்களுடைய கரங்களில் உண்டு இறை வார்த்தை. எல்லாருடைய கரங்களில் இறை வார்த்தை இருக்கிறது. இறை வார்த்தையை பேசுங்கள். இறைவனுடைய வார்த்தையை, இறைவனுடைய வேர்டை பேசுங்கள். இறைவன் என்ன சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு, அதை பற்றி பேசுங்கள். ஒருவருக்கொருவர் கடிந்து கொண்டு பேசுங்கள். பேசலாம் ஒருவருக்கொருவர் கடிந்து கொண்டு, குறை சொல்வதற்கு பதிலாக. இல்லை இல்லை நீங்க அப்படி செய்யாதீங்க, கேட்டா கேட்கிறான், இல்லைன்னா போறான். ஆண்டவரே அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. யூதாஸ் காரியத்து கேட்டா கேட்கிறான், சொல்லி பார்த்தாரு. இவன் பிறவாது இருத்தல் நலம் என்று விட்டு விட்டான். ஆனா நம்ம விடுறதுல அட்டி தட்டி வருத்தமா இருக்கு, கவலையா இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. இந்த சர்ச்சில் பாருங்களேன், சீட்டே உட்காரும் போது எப்படி உட்காரும்? வரவன் ஃபர்ஸ்ட் வரவன் கார்னர் சீட்ல உட்கார்ந்துப்பான், லாஸ்ட் வரவன் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒதுக்கி உள்ள போறதுக்குள்ள விடிஞ்சிரும். அந்த ஃபர்ஸ்ட் வந்தவங்க கொஞ்சம் ஒதுங்கி இடம் தர மாட்டாங்க. சர்ச்சுக்குள்ளேயே, ஆமாவா இல்லையா? சர்ச்சுக்குள்ள இருக்குதா இல்லையா? நான் தானே ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பிடிச்சு உட்கார்ந்தேன், நான் தான் இங்க இருக்கும், நீ எல்லாம் உள்ள போ. புரியுதா? அந்த சர்ச்சுக்குள்ளேயே விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. விட்டு கொடுக்கறது நான் சான்ஸ். பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம்னா, ஒரு வயதானவங்க நிக்க முடியாது வந்தாலும், ஒரு குழந்தைய வச்சுட்டு வந்தாலும், இன்னைக்கு எந்திரிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல, எந்திரிக்கிற யங்ஸ்டர்ஸும் இல்ல. ஏன் இப்படி போச்சு? அட்ஜஸ்ட்மெண்ட்ல. குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கறது இல்ல, சொல்லி வளர்க்கறது இல்ல. குழந்தை இப்படிதான் நீ வாழணும்னு சொல்றோமா, அப்படியெல்லாம் இடம் கொடுக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, நான் ஒரு முறை என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்ட்டு ஆம்னி பஸ்ல ஏறினேன். முக்கடத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு ஆம்னி பஸ்ல ஏறினேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அம்மாவோட மருமகளோட உட்கார்ந்து இருக்குது. ஊர்ல இருந்து வரும் போல இருக்கு. நிறைய சூட்கேஸ் எல்லாம் எடுத்து வச்சு விஸ்தாரமா பரப்பி வச்சு உட்கார்ந்து இருக்குது. ஆனா அது காலுக்கு முன்னால சூட்கேஸ் வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கு. இந்த பேக் எல்லாம் வைக்கிறதுக்கு ஆனா வைக்கல. பிக் ஷாப் எல்லாம் தள்ளி வச்சிருக்குது. அதாவது கூட்டம் பஸ்ல அப்படி ஏறுது. ஆனா கண்டக்டர் சொல்றாரு, எம்மா இந்த பிக் ஷாப் எல்லாம் கூட கொஞ்சம் உள்ள வச்சுக்கிட்டா, காலுக்கு முன்னால வச்சுக்கிட்டா நிக்கிறவங்க கொஞ்சம் நிப்பாங்களாமா. ஏன், எதுக்கு நான் வைக்கணும்? அந்த அம்மா மாமியாரு, எதுக்கு நான் வைக்கணும்? மருமகளை பார்த்தேன், நல்லா 100 பவுன் போட்டு வந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் தானே, நல்லா 100 பவுன் தகத்தக்காட்டு மின்னுது. ஏன், எதுக்கு வைக்கணும்? நாங்க இப்படிதான் வைப்போம். உனக்கு நாங்க டிக்கெட் எடுத்துருக்கோம்ல, லக்கேஜுக்கு டிக்கெட் எடுத்துருக்கோம்ல, லக்கேஜுக்கு வாங்க நல்ல டிக்கெட், அப்ப வாய் மூடி நீரு. அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச அம்மா. நானும் அங்கதான் நின்றுட்டு இருக்கேன். கூட்டத்துல மூச்சு விட முடியல, அவ்வளோ கூட்டம். வயசானவங்க ஸ்டெப்ல தொங்குறாங்க. அந்த அம்மா கடைசி வரைக்கும் பிக் ஷாப்பிய கூட எடுத்து முன்னால வைக்கலன்னா பாத்துக்கோங்களேன். அவர் சொல்ற, அப்புறம் கண்டக்டர் தாங்காம, கோவம் தாங்க முடியாம சைட்ல இருந்து அந்த பேக்கை தூக்கி இந்த அம்மா மடியில வச்சுட்டாங்க. அந்தம்மா அந்த வயசானம்மா நிக்கட்டும்னு வச்சுட்டாங்க. சண்டை வந்தது பாருங்க. கண்டக்டர் துண்டக்கான துணியக்கானு மறைஞ்சே போயிட்டாரு. அந்த அம்மா திருப்பி அதே இடத்துல அந்த பேக்கை வச்சுட்டாங்க. அப்படி ஒரு விறப்பு விறப்பு. ஆனா காலங்கள் சென்றது. இந்த இன்சிடென்ட் நடந்து குறைஞ்சது ஒரு 15 வருஷம் இருக்கும். இப்போ அந்த அம்மா முடியாம இருக்கிறாங்க. 4 பேர் தயவு தேவை, படுத்த படுக்கை. இப்ப உன்னை எங்கம்மா கொண்டு வைக்கிறது? யாரும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. எவ்வளவு காலம் நீ பெட்ரேட்டனா கிடப்ப? யார் ஏத்துப்பா? எல்லாம் வசூலிப்பாங்க. இவ்வளவுதாங்க நம்ம சரீரம். இதை புரிந்து கொண்டால் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை தன்னால வந்துடும், உதவும் மனப்பான்மை தன்னால வந்துடும். ஆனா எந்த கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க? சரீரம் அவ்வளவுதான், இதனோட பலன் கம்மி. இது பலன் குன்றும் போது
பாவங்கள் உன்னை மிகுதியாய் சூழ்ந்து கொண்டு உன்னை அமுக்கும். உன்னால மூச்சு கூட விட முடியாது, உன்னால கதற கூட முடியாது, உன்னால ஐயோ அழுதா ஒரு மடி இருந்தா நல்லா இருக்குமே, கிடைக்காது கிடைக்காது கிடைக்காது. திமிரு வாலிப பருவத்துல, 7ஆம் வயதுல திமிரான வார்த்தை, தெம்பு இருக்கிற வரைக்கும் திமிரா பேசுறது. ஆண்டவர் சொல்றார், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத அன்னைக்கு வாழ்க்கை. நீ எவ்வளவு இறை வார்த்தை நாம் கேட்டோம், எவ்வளவாய் கேட்டோம். கொரிந்தியரை எத்தனை நாள் படிச்சோம், அன்பை பத்தி எப்படியெல்லாம் கேட்டு படிச்சோம். ஆனா நம்முடைய பேச்சோ நம்முடைய நடவடிக்கையோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் நம்மை இறை வார்த்தை தொடவில்லை என்று அர்த்தம். உபாகமம் 2:7 பாருங்க, அன்று அழகா சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, உன் கையோட செயல்களை எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அவருக்கு தெரியுதுங்க, இந்த பெரிய வனாந்தர வழியாய் வருகிறதை அவர் அறிகிறார். நீ இந்த பெரிய பிரச்சனையில இருக்கிறது அவர் தெரிகிறார். இந்த பெரிய வருத்தத்துல இருக்கிறது அவருக்கு புரியுது. இந்த பெரிய துன்பத்துல துயரத்துல பணம் இல்லாம வேலை இல்லாம தொழில் நஷ்டம் எல்லாம் வனாந்தரமாய் உன் வாழ்க்கை இருக்கும் போது அதை அவர் அறிகிறார். கவனிங்க, அறிகிறார். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எப்படி பாருங்க, 40 வருஷம் உன்னோட தான்டா இருந்தார். இஸ்ரவேல் ஜனமே உன்னோட தான் இருந்தார். இன்னைக்கு நீ வனாந்தரத்துல நடந்துட்டு இருக்கியா, கஷ்டத்துல இருந்திருக்கியா, ஐயோ நிறைய குழந்தைங்க, ஐயோ எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்குதே, நான் படிக்கிறேன் படிக்க முடியல, எனக்கு மண்டையிலே படிப்பு வர மாட்டேங்குது, ஆண்டவரே ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், அறிவை கொடுக்கக்கூடிய கடவுள், அவர் உன்னோடே இருக்கிறார். உன்னுடைய வனாந்தர வாழ்க்கையில உன்னோடே கூட நடந்து வருகிறார். நீ ஒண்ணு தனியா நடந்து போல வனாந்தரத்துல, கஷ்டத்துல தனியா நடக்கல, துன்பத்துல தனியா நடக்கல, துயரத்துல தனியா நடக்கல, நஷ்டத்துல தனியா நடக்கல, உன்னோடே நடந்து வருகிறார். உன்னோடே நடந்து வருகிறார். அதனாலதான் நீ கஷ்டத்திலேயே கஷ்டப்படாம இருக்கிற. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். சொல்லு, இவங்களுக்கு கடவுள் எவ்வளவு சொல்றாரு பாருங்க. சொல்லு, உங்ககிட்ட ஒண்ணு குறைவுபடலன்னு சொல்லு. உன் செருப்பு கூட பழசாகலன்னு வேதத்துல இருக்குது. யாத்ராகமம் 14:11. அதாவது இவ்வளவு வாக்குதத்தம் கொடுத்துட்டு அந்த மக்களை வெளி நடத்திட்டு கடவுள் வெளியே கொண்டு வரும்போது கானான் தேசத்துக்கிட்ட அந்த மக்கள் என்ன முறுமுறுக்கிறாங்க பாருங்க. யாத்ரா 14:11. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை இங்கே கொண்டு வந்தீங்க. இவ்வளோ வழி நடத்தின ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. மோசை கிட்ட என்ன சொல்றாங்க, எகிப்துல சாவு குழி இல்லைன்னா என்ன இங்க கொண்டு வந்து சாவடிக்கிற? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? காசிப்பிங், இந்த வாய் வார்த்தை பாத்தீங்களா, நாக்கு எப்படி பேசிடுச்சு பாத்தீங்களா ஆண்டவருக்கு எதிரா. அதான் எவனுமே போய் சேரல கானான். 40 வயசுக்கு மேல எவனுமே போய் சேரல. யோசுவாவும் காலேபு தான் போனது. இந்த நாக்கு முறுமுறுக்குது பாத்தீங்களா. இந்த நாக்கு நல்லத பேசல, இந்த நாக்கு இல்லாதத பேசுது, இந்த நாக்கு கொல்லாதத பேசுது, இந்த நாக்கு விஷத்தன்மையா இருக்குது. காசிப்பிங், எத்தனை பேர் காசிப் பண்றோம். உனது வார்த்தையில் தூய்மை இல்லை, உனது வார்த்தையில் உண்மை இல்லை. இல்லாதும் பொல்லாதும் ஒருவரை பற்றி பேசி திரிகிறாய். முழுசா ஒரு உண்மை தெரியாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறோமா? நான்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் கரெக்டா சொல்லு, இல்லைன்னா பேச மாட்டேன். அப்படி பேசுற பிராக்டிஸ் எடுக்கணும் இல்ல. எந்த வாக்குதத்தமும் பைபிளில் இருந்து உனக்கு நிறைவேறாது. அவர் தான் சொல்லிட்டாரு, உனக்கே வாக்குதத்தம் கொடுத்திருக்காரு, ஜீவனும் மரணமும் ஓ வாயின் வார்த்தையில தான் இருக்குதுன்ட்டு. அப்புறம் எப்படி பைபிள் வாக்குதத்தம் உன்னோட வாழ்க்கையில நிறைவேறும்? ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குதத்தம் எப்படி உன் வாழ்க்கையில் நிறைவேறும்? மரணம் உன் வாயின் சொல்லில் இருக்கிறதே, உன் நாக்கில் இருக்கிறதே மரண சொல். சாபிக்கிறாயே, உன் நாக்கில் உண்மை இல்லை, நாவின் சொற்கள் அசிங்கமா இருக்கு. எத்தனை சின்ன குழந்தைங்க பெத்தவங்களை எதிர்த்து பேசுறீங்க. இந்த நாக்கின் நரம்பில்லாமல் பேசுவர் இளைஞர்கள் எத்தனை பேர். பெற்ற தாயின் தகப்பனையும் காயப்படுத்துவது இதே நாக்கினால்.
மரியாதை குறைவாய் பேசுவது இதே நாக்கினால், விஷத்தை கக்குவது இதே நாக்கினால். உன் நாக்கிலே சொற்கள் பிறழுகிறது. எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? என்ன வாக்குதத்தம்? நியூ இயர் ஆனா எனக்கு வாக்குதத்த வேணும் புடிச்சுக்கிட்டு தேவன் உன்னை ஆற்றாத நீரூற்றாய் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னீங்க. அதை எடுத்து தாளாட்டிட்டு இருக்கு. எப்படா ஆசீர்வதிப்பார் கடவுள்? உன் வாயின் வார்த்தைகள்ல விஷம் இருக்குதே. ஏனென்றால் உன் வாழ்வும் உனது மரணமும் உன் வாயிலிருந்தே புறப்படுகிறது. நாக்கிலே ஆண்டவர் உனக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை தெரிந்து கொண்ட நீங்கள் பேசும்போது பேசுவதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். சர்ச்சில் குழுவா கூடி நின்று பேசுறத நிறுத்துங்க. இங்க வார்த்தை கேக்குறீங்களா? பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது கேட்டுட்டு வெளியே வந்து கூடி அவன் இப்படி இவன் இப்படி இது இப்படி சண்டை வேற. இதுல என்ன சண்டை? இப்பெல்லாம் சர்ச்சில் ஐயரை பாதுகாக்கிறக்கே ஒரு கூட்டம் கூடி நிக்க வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு மோசமான நிலைமை ஆயிப்போச்சு இன்னைக்கு. தீமை செய்தவனுக்கான பலன் ஆண்டவரிடமிருந்து வரும். யூதாஸ் காரியத்தை இயேசுவையே காட்டி கொடுத்தான் இல்லையா? என்ன சொன்னார் ஆண்டவர்? மௌனமாய் கடந்து சென்றார். மௌனமா தானே கடந்து சென்றார்? மௌனமா தானே சென்றார்? சொல்லுங்க, மௌனமா தானே போனாரு? தீமையை எதிர்க்க பேதுரு வாழை தூக்கும்போது என்ன சொல்றாரு? உன் வாழை முதல்ல உரையில போடுறான். அறுத்த காதை எடுத்து ஒட்டி விடுகிறார். இறைவன் ஒருவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறாரா இல்லையா? இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளை கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சேனைகளின் தளபதி. அவரை விட நீ மிஞ்சி ஃபைட் பண்ணுவியா? அவரை விட நீ பெரிய ஆளா? அவரை விட உனக்கு சரீர பலன் இருக்குதா? கொட்டி வச்சிருவாரு, உட்கார வச்சிருவாரு. வாயை மூடிட்டு இருக்கணும். எல்லாரும் வாயை சும்மா திறந்து தேவையில்லாம பேசிட்டு கூடாது. உன் கர்த்தரிடம் முறையீடு. இஸ்ரவேல் தேசம் எகிப்தில் அடிமையா இருக்கும்போது பெருமூச்சு விட்டு முறையிட்டாங்க. ஐயோ, எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறானே. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை தள்ளி போடாதீர்கள். இது வசனத்தில் கவனம் வைத்து இன்றிலிருந்து இந்த நாக்கு கொஞ்சம் அளந்து பேசு. ஓகே, உங்களுடைய எதை தாண்டு கொடுத்து செபிங்க. தகப்பனே, காலம் செல்லாது, அழிவுதான் இனி. வாழ்வும் மரணமும் ஒவ்வொரு மனிதனுடைய நாக்கில் இருக்கிறது. இன்னைக்கு மனிதனுடைய நாக்கிலே உண்மையிலே பிறழுகிறதப்பா. அதனாலதான் அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது தகப்பனை. பேரழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய சுயத்தையும் ஆண்டவர் அடிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய சுயமும் அடிக்கப்பட்டு போகும். இறங்குவீராக. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, உம்மை குறித்த பயம் உள்ள பிள்ளைகளுக்கு, பேசுவதற்கு யோசிச்சு பயந்து ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பேசும் உள்ளங்களுக்கு நீர் இறங்குவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோ டு யூடியூப் அன்ஷேக்கிள்டு மினிஸ்ட்ரின்னு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணலனாலும் லைக்கும் பண்ண வேண்டாம், பட் ஷேர் பண்ணுங்க. ஆண்டுடைய வார்த்தை பரவட்டும், நிறைய உள்ளங்கள் இதை அறிந்து கொள்ளட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.